கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொல்லி, ஆண்டவர் இந்த உலகத்தை உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு போது கடைசியாக தன் சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனுக்கு வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு தான் சீஷர்கள் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நிறைய ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது அவர் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அவர் சகல சத்தியத்தின் வழியில் உங்களை நடத்துவார். எனக்கு பதிலாக அவர் உங்களிடத்தில் வருவார் சொல்லி சீஷரிடத்தை ஆண்டவர் சொல்கிறார். உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறதுக்கு முன்பு கடைசியாக கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அதை பெற்றுக்கொள்ளாமல் எருசலேம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கும் கண்டிப்பாக நம்மளும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். தினந்தோறும் கர்த்தரிடத்தில் இந்த பேசுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய சத்தம் பரிசுத்தாவினுடைய ஆலோசனை கேட்கிறவர்களா அப்படி தான் நம்ம இருக்கணும். அடியார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் புறஜாதியிலிருந்து கர்த்தரடியார் ரட்சித்தா. நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரம் கிடைத்துடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையான அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஆவியானரோடு கூட ஜெபம் பண்ணும்பொழுதெல்லாம் ஆவியானவர் அடிகளோடு கூட பேசுவார். பைபிள் படிக்கும் போதெல்லாம் வசனத்தை குழந்தைய கைகளை பேசுவார். அப்படி ஆவியானவர் அழகாக நடத்தி கொண்டு வந்தார். அப்போ அதுக்கப்புறம் அநேக பிரச்சனைகள், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வந்தபோது எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுனால ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகும்போது ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டுடைய வசனத்திலிருந்து இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நீ ஜெயம் எடுக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுப்பார். அதுக்கு ஆலோசனை கொடுக்குறது மாத்திரமல்ல, அதனுடைய வாழ நமக்கு பலன் கொடுப்பார். அப்படி பலன் கொடுத்தா அந்த சூழ்நிலையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் ஜெயம் எடுக்க முடிஞ்சு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு சுச்சுவேஷன் மாமசீகத்தில் உலகப்பிரகாரமாக நம்ம முடிவெடுத்து நம்ம தோற்று போவோம். நமக்கு ஜெயம் இருக்காது. அப்புறம் நம்ம தோற்று போவோம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எல்லா காரியத்திலையும் வியாதி வந்தாலும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுவார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த வசனத்தை நம்ம பிடித்து ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதியிலிருந்து பூர்ண விடுதலை கிடைக்கும். என்ன பிரச்சனைனாலும் பைபிள் வேத வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை எடுத்து கொடுப்பார். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை, ஜீவ வார்த்தை, அவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்குன்னு வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தையை கொடுத்து நம்ம சோர்ந்து போகும்போது மறுபடியும் அதே வாக்குத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து ஜெபித்து ஜெயத்தை எடுக்க பரிசுத்த நமக்கு உதவி செய்வார். அதனால் எல்லோரும் அதனால எனக்கு எல்லா பிரச்சனையும் ஜெயம் எடுக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது. மாத்திரமில்லை வீட்டில் உள்ள ரட்சிப்புகள் நடத்த நம்ம ஆண்டுக்கு சில ஊழியங்கள்லாம் செய்ய இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் இதை கேட்குற அருமையானுடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டால் ரசிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை ஆண்டோட வாஞ்சத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்கிற ஆண்டவர் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஆண்டோட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைநிற்க முடியும். நம்ம நின்று ஒரு சிலரை கூட அக்கிலிருந்து தூக்கி எடுக்க முடியும். நம்ம வீட்டில் உள்ள ரட்சிப்புகள் நடத்த முடியும். நல்ல பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக வாஞ்சத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாஞ்சத்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன அவனுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு ஆண்டு சமூகத்தை நாம் கேட்கிறோம். ஒரு வியாதியில் நம்ம எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அதேமாதிரி விசுவாசத்தோடு அது எனக்கு வேணும்னு கேட்குறவங்க ஆண்டு அந்த அபிஷேகத்தினால நம்மளை நிரப்பி உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார்.